என்ன கிளாஸ் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8த் ஜியோகிராஃபில இருக்கக்கூடிய 3 லெசன் பார்க்க போறோம். அதாவது நீரியல் சுழற்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக் பார்க்க போறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம் கிளாஸ. இது ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வாட்டர பத்தி தான் பார்ப்போம். லெசன் ஃபுல்லாவே வாட்டரோட சோர்ஸ் என்ன அப்படின்றத தான் பார்ப்போம். சரியா? வாங்க பார்ப்போம். நீர் புவியில் காணப்படக்கூடிய ஒரு முக்கியமான கூறுகள்ல ஒண்ணு. எல்லா தாவரங்களுக்கும், விலங்கினங்களுக்கும் உயிர் வாழ்றதுக்கு நீர் வந்து அப்படின்றது அவசியமானது அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். சரியா? இந்த நீர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 71% பார்த்தீங்கன்னா, புவியோட மேற்பரப்புல வந்து நீரால் சூழப்பட்டுள்ளது. அந்த பூமியில உள்ள நீரோட அளவு பார்த்தீங்கன்னா, 326 மில்லியன் கனமைல்கள். சரியா? 326 மில்லியன் கனமைல் நீர் அப்படின்றது நம்ம பூமியில இருக்கு அப்படின்றத சரி தெரிஞ்சுக்கணும். இந்த நீர்ல பெரும்பாலான நீர் வந்து பார்த்தோம் அப்படின்னா, கடல்ல வந்து பார்த்தோம்னா ஒரு உவர்ப்பு நீரா வந்து இருக்கு. நம்மளால பயன்படுத்த முடியாத நீரா இருக்கு. அப்படின்றதையும் இங்க குடுத்துருக்காங்க. நீர தனியா பிரிச்சீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 100% நீர் பூமியில இருக்கு அப்படின்னு எடுத்துட்டோம்னா, கிட்டத்தட்ட இதுல வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் இங்க குடுத்துருக்காங்க அப்படின்னா 71%. 71% வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீர் இருக்கு பூமியில. பேலன்ஸ் 29% வந்து பார்த்தீங்கன்னா நிலம் இருக்கு. சரியா? இந்த 78% 100ஆ எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த 100ல கிட்டத்தட்ட 97.20% வந்து பார்த்தோம் அப்படின்னா, எங்க இருக்கு அப்படின்னா, கடல்ல உள்ள நீர். உப்பு நீரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நன்னீர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2.8%. அதாவது 2.80ன்னு கூட எடுத்துக்கலாம். 2.8% நன்னீரா இருக்கு. அப்படின்னு சொல்லி இந்த நன்னீர தனியா பிரிச்சிருக்காங்க. நிலத்தடி நீர் 30%, பனியாறுகள் மற்றும் பனிமலைகள் 68%, பேலன்ஸ் இருக்கக்கூடியது மேற்பரப்பு நீர் 0.30% இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? ஸோ இதுவரையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். அப்புறம் இதையும் இந்த மேற்பரப்பு நீரை தனியாக பிரிச்சிருக்காங்க. இங்கே சதுப்பு நிலம் 11, ஏரிகள் 87, 6, 2. சரியா? முக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓர்ப்பு நீர் 97%, நன்னீர் 2.8. ஸோ அது மட்டும் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அது கேட்கலாம். அதுக்கப்புறம் வேற என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நீங்க எவ்வளோ ரைட் பண்ணாலும் மறந்து போயிடும். இது எக்ஸாம்ல கேட்கவும் மாட்டாங்க. சரியா? இதெல்லாம் படிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நேரா இங்க வந்துருங்க. இங்க குடுத்துருப்பாங்க. 97.20% இருந்தா உப்பு நீரா இருக்கு. பேலன்ஸ் 2.8 பார்த்தீங்கன்னா நன்னீரா இருக்கு. இந்த நன்னீர்ல 2.20 அப்படின்றது புவியோட மேற்பரப்பு நீராவும், 0.6 அப்படின்றது நிலத்தடி நீராவும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. புவியோட மேற்பரப்புல காணக்கூடிய இந்த 2.20 இந்த 2.20 எடுத்து தனியா பார்த்தீங்கன்னா, நன்னீர்ல 2.15 பனியாறுகளாகவும், பனிமலைகளாகவும் இருக்கு. 0.01 ஏரிகளாகவும், மீதமுள்ள 0.04 வந்து மற்ற நீரோடைகளாக காணப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. மொத்த நிலத்தடி நீர்ல இப்பொழுது 0.60% பொருளாதார ரீதியில நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் துளையிட்டு எடுக்கப்படுகிறது. ஜஸ்ட் ரீட் பண்ணீங்க. முக்கியமானதை மட்டும் நோட் பண்ணீங்க. அந்த நன்னீர்ல எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்கு, நிலத்தடி நீர் எவ்வளோ அப்படின்றத மட்டும் பார்த்தா போதும். சரியா? அடுத்து நீர் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நீர்வளம் வந்து 3 ஆதாரங்கள்லேருந்து கிடைக்குது. நீர் வளம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 3 ஆதாரங்கள்லேருந்து நமக்கு கிடைக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு மழைப்பொழிவா கிடைக்கும். இன்னொன்னு பூமியோட மேற்பரப்பு நீர், இன்னொன்னு நிலத்தடி நீர். இந்த 3 தான் இம்பார்ட்டன்ட். இந்த 3 மட்டும் எவ்வளோன்னு பார்த்துக்கங்க போதும். அடுத்த நீரியல் சுழற்சி. நீரியல் அப்படின்றது புவியோட அந்த மேற்பரப்புல உள்ள நீரோட தன்மை, பரவல், இயக்கம் மற்றும் பண்புகள் போன்ற பல்வேறு அம்சங்கள கையாளக்கூடிய ஒரு அறிவியல் பிரிவு அப்படின்றது தான் நீரியல் அப்படின்றது. சரியா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நீரியல் சுழற்சி. நீரியல் சுழற்சி எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, சூரிய உந்துதல் செயலாக்கத்தால் நடைபெறும் உலகளாவிய நிகழ்வு. சூரிய உந்துதலால நடக்கக்கூடிய ஒரு உலகளாவிய நிகழ்வு தான் வந்து பார்த்தீங்கன்னா, நீரியல் சுழற்சி அப்படின்னு சொல்றோம். இது வந்து நீர் வந்து பார்த்தீங்கன்னா, கடல்லேருந்து ஆவியாதல் மூலமா வளிமண்டலத்துக்கு சென்று, பின் வளிமண்டலத்திலிருந்து மழைப்பொழிவாக நிலத்துக்கும், நிலத்திலிருந்து நீராக கடலுக்கும், திரும்ப கடல்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா வளிமண்டலத்துக்கும் வந்து ஒரு சுழற்சியா ரொட்டேஷனா போயிட்டே இருக்கு. சரியா? கடலு, கடல்லேருந்து வளிமண்டலம் போகுது. வளிமண்டலத்திலேருந்து நிலத்துக்கு வருது திரும்ப. நிலத்திலேருந்து நேரா வழிஞ்சோடி கடலுக்கு போகுது. ஸோ இப்படியே ஒரு ரொட்டேஷனா வந்து போயிட்டு இருக்கு நீர் அப்படின்ற சொல்றாங்க. இதான் நீரியல் சுழற்சி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அடுத்து நீரியல் சுழற்சி மூலமா இருக்கக்கூடிய அந்த நீரோட அளவு வந்து பார்த்தோம் அப்படின்னா மாறாது அப்படின்னு சொல்றாங்க. நீரியல் சுழற்சி உள்ளாகும் நீரோட அளவு அப்படிங்கிறது மாறாது. இந்த நீர் பரவல் இடம் மற்றும் காலத்திற்கு ஏற்ப மாறுபடும். ஆவியாதல் புவியின் மேற்பரப்பில் காணப்படும் நீரின் மூலமாகவும், தாவரங்களிலிருந்து நீர் உட்கசித்து வெளியேறுவதன் மூலமும் நடைபெறுகிறது. ஆவியாதல்ல மொத்தம் 2 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ஆவியாதல் எங்க நடக்குதுன்னா, ஒண்ணு புவியோட மேற்பரப்புல இருக்கக்கூடிய நீர் மூலமாகவும், இன்னொன்னு தாவரங்கள்ல இந்த நீர் உட்கசிவுந்து வெளியிடுதல் மூலமாகவும் ஆவியாதல் அப்படிங்கிறது நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, திரவமாக சுருங்குதலின் மூலம் மேகங்களாக மாறுகிறது. அதாவது நீர் ஆவியாதல் மூலம் வளிமண்டலத்தோட உயரமான பகுதிகள் செல்லும்போது திரவமா மாறும். திரவமா மாறி மேகங்களா மாறுது. மேகங்கள்ல உள்ள நீர் திவலைகள் உருகுதல் மற்றும் மேகம் உடைதல் காரணமாக மழைப்பொழிவின் பல்வேறு வடிவங்களில் பூமியை வந்தடைகிறது. சரியா? மழையா வந்து பார்த்தோம் அப்படின்னா பூமிக்கு வருது. மழைப்பொழிவோட ஒரு பகுதி வந்து பார்த்தோம் அப்படின்னா
ஒரு பகுதி நீர் புவியின் மீது வழிந்தோடுகிறது. இதை நீர் வழிந்தோடல் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? பூமியில மழை பெஞ்சு வழிஞ்சு போறத என்ன சொல்லுவோம்? நீர் வழிந்தோடல்னு சொல்லுவோம். அதுதான். மற்றொரு பகுதி மண்ணோட ஊடுருவல் மூலம் சென்று நிலத்தடி நீராக அமைகிறது. மண்ணுக்குள்ள போயிடுச்சு அப்படின்னா அது நிலத்தடி நீரா மாறும். நீரியல் சுழற்சி அப்படின்றது இயற்கையாக மற்றும் தொடர்ச்சியான நீர் சுழற்சியாகும். நீரியல் சுழற்சி 3 முக்கிய நிலைகள் இருக்கு. ஒண்ணு ஆவி, ஈர்ப்பு, மழைப்பொழிவு, இன்னொன்னு நீர். இது 3ம் இம்பார்ட்டன்ட். சரியா? ஆனா நீரியல் சுழற்சியில மொத்தமா 6 கூறுகள் அப்படின்னு இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேனா? ஆவி ஈர்ப்பு, நீர் திரவமா சுருங்குறது. அதான் ஆவி ஈர்ப்புனா ஆவியாதல் நடக்கிறது. ஒண்ணு நிலத்துல நடக்கும், இன்னொன்னு வந்து கடல்ல நடக்கும். அதான் ஆவி ஈர்ப்புன்னு சொல்றாங்க. அந்த ஆவியான நீர் திரவமா தண்ணியா மாறும். தண்ணியா மாறி மேகமா மாறும். மேகம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மழைப்பொழிவை வந்து உண்டாக்கும். அதுக்கப்புறம் நீர் வந்து ஊடுருவல் மண்ணுக்கடியில ஊடுருவி போறது. உட்கசிதலும் அதேதான். மண்ணுக்கு கீழே போறது. நீர் வழிந்தோடுறது. அப்புறம் ஆறுகளை போய் கலக்கிறது, கடல்ல கலக்கிறது. சரியா? ஆவி ஈர்ப்பு அப்படின்னா என்ன பார்ப்போம். ஆவி ஈர்ப்பு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா பூமியோட அந்த மேற்பரப்பு நீர்நிலைகள்ல இருந்து ஆவியாதல் வழியாகவும், பூமியோட மேல இப்ப ஆறு, குளம், ஏரி எல்லாம் இருக்குல்ல, அங்க நடக்கக்கூடிய ஆவியாதல் வழியாகவும், இன்னொரு நிகழ்வு வந்து பார்த்தோம் அப்படின்னா தாவரங்கள் நடக்கக்கூடிய நீர் உட்கசிந்து வெளியேறுதல் மூலமாகவும் நிகழும் புவியின் மொத்த நீர் இழப்பை தான் ஆவி ஈர்ப்பு அப்படின்னு சொல்றாங்க. சரியா? விளைநிலங்கள்ல ஆவியாதல் மற்றும் நீர் உட்கசிந்து வெளியிடுதலை தனித்தனியா பார்க்கறது கடினம். இங்க வந்து எல்லா நிகழ்வும் ஆவி ஈர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. கடல்ல ஆவியாதல் நடக்கும்பா. நிலத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விளைநிலத்துல ஆவியாதல் நடக்கும், நீர் உட்கசிந்து வெளியேறுதல் நடக்கும். அதனால ரெண்டையுமே சேர்த்து ஆவி ஈர்ப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த இதை நோட் பண்ணிக்கணும். நீர் ஆவியாதல் பார்ப்போம் நெக்ஸ்ட். நீர் வந்து திரவ நிலையிலிருந்து வாயு நிலைக்கு மாறக்கூடியதை ஆவியாதல் அப்படின்னு சொல்றோம். அது எவ்வளோ டிகிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 டிகிரி செல்சியஸ்ல நீர் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் நீர் எப்போ ஆவியாகும் கேட்டிங்கன்னா 0 டிகிரி செல்சியஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆவியாக ஸ்டார்ட் ஆகிடும். 32 டிகிரி ஃபாரன்ஹீட்லேயே பார்த்தீங்கன்னா ஆவியாக ஸ்டார்ட் ஆகிடும். ஆனால் கொதிநிலை தான் 100 டிகிரி செல்சியஸ். சரியா? இந்த நிகழ்வு மூலம் மெதுவாக நடைபெறுகிறது. 0 டிகிரி இருக்கும் வந்து மெதுவாக ஆவியாதல் நடக்கும். 100 டிகிரி போகிறப்போ வேகமாக ஃபாஸ்ட்டாக நடக்கும். சரியா? அடுத்து ஆவியாதலை பாதிக்கக்கூடிய ஒரு முக்கிய காரணம் அப்படின்னா வெப்பநிலை தான். ஹீட் பண்ணால் ஆவியாகும். அவ்வளோதான். வெப்பம் மற்றும் ஆவியாதலுக்கு இடையே நேர்மறை தொடர்பு உள்ளது. அதான் ஆவியாதல் அதிகமாச்சுன்னா வெப்பநிலை அதிகமாகும். வெப்பநிலை கம்மியானுச்சுன்னா ஆவியாதல் கம்மியாகும். நேர்மறை தொடர்புடையது சொல்கிறாங்க. புவியியல் மேற்பரப்பில் உள்ள பரந்த நீர்பரப்பு, காற்று, வளிமண்டல ஈரப்பதம் போன்ற காரணிகள் ஆவியாதல் விகிதத்தை பாதிக்கக்கூடியது. அடுத்து பார்த்தோம்னா இந்த ஆவியாதல் அப்படின்றது 90% ஈரப்பதம் ஆவியாதல் மூலமாக வளிமண்டலத்துக்கு செல்கிறது. 10% ஈரப்பதம் தாவரங்கள்ல நீர் உட்கசிந்து வெளியிடுதல் மூலமா செல்கிறது. அதாவது ஆவியாதல்னால 90%ம் நீர் உட்கசிந்து வெளியிடுறதுனால 10% நடக்குதுன்னு சொல்றாங்க. உலகளாவிய அளவுல பார்த்தோம்னா நீர் எவ்வளவு ஆவியாகுதோ அதே அளவு மழைப்பொழிவாக பூமிக்கு வந்து திரும்ப வந்துடுது. ஸோ அதை சொல்றாங்க. பூமி எவ்வளவு ஆவியாகுதோ நீர் அதே அளவு தண்ணி என்னது பூமிக்கு வந்துடுது திரும்ப மழைப்பொழிவா. அடுத்து ஆவியாதல் அப்படின்றது கடல்ல அதிகமா இருக்கும். ஆனா மழைப்பொழிவு கடல்ல குறைவா இருக்கும். ஆனா நிலப்பகுதியில் ஆவியாதல் கம்மியாகவும் மழைப்பொழிவு அதிகமாகவும் இருக்கும். இதையும் நோட் பண்ணிக்கணும். அடுத்து காற்று அதிகமாக உள்ள காலங்களை விட காற்று குறைவாக உள்ள காலங்கள்ல ஆவியாதல் விகிதம் குறைவாக இருக்கும். ஏன்னா காற்று அதிகமாக அடிச்சாதான் கீழே இருக்கக்கூடிய காற்று மேலே வேகமாக போகும். சரியா? அப்போ காற்று அதிகமாக உள்ள காலங்களை விட காற்று குறைவாக உள்ள காலங்களில் ஆவியாதல் விகிதம் கம்மியாக தான் இருக்கும். காற்று வேகமாக அடிச்சுச்சுன்னா ஆவியாதல் அதிகமாக நடக்கும். காற்று குறைவாக உள்ள காலங்களில் நீராவி என்ன ஆகும்? நீர்நிலைகளுக்கு அருகிலேயே தங்கிவிடுகிறது. காற்று அதிகம் உள்ள காலங்களில் வறண்ட காற்று நீராவியை வெளியேற்றி கூடுதல் ஆவியாதலுக்கு வழிவகுக்கிறது. இதுதான் ரீசனு. காற்று அதிகமாக அடிச்சா அப்படின்னா நீராவி ஆவியாதல் அதிகமாக நடக்கும். சரியா? அடுத்து இந்த பாக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா ஆவியாதல் விகிதத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. காற்றோட வேகம் அதிகரிக்கும் போது ஆவியாதல் அதிகரிக்கும். வெப்பநிலை அதிகரிக்கும் போது ஆவியாதல் அதிகரிக்கும். ஏன்னா வெப்பநிலை அதிகரிச்சிச்சு அப்படின்னா நீரை நிறையா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆவியாக்கி விட்டுரும். அப்போ டக்குன்னு என்ன ஆகும்? மேகம் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் ஈரப்பதம் குறையும் போது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆவியாதல் அதிகமாக நடக்கும். ஏன்னா இப்போ காற்றுல 100 டிகிரி 100 கிலோ காற்று இருக்குன்னா இதில் 10 தான் ஈரப்பதம் இருந்துச்சு அப்படின்னா ஈரப்பதம் இப்போ கம்மியாக தானே இருக்குது. அப்போ மேலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈரப்பதத்தை இன்னும் எடுத்துக்கலாம். அப்போ நிறைய இன்னும் ஆவியாகும் அப்படின்னு அர்த்தம். சரியா? இப்போ ஈரப்பதம் குறையும் போது ஆவியாதல் அதிகரிக்கும். பூமியில் நீர்நிலைகள் அதிகரிக்கும் போதும் ஆவியாதல் அதிகரிக்கும். அடுத்து நீர் உட்கசிந்து வெளியிடுதல். நீர் உட்கசிந்து வெளியிடுதல் அப்படின்றது தாவரங்கள் உள்ள நீர் ஆவியாகி வளிமண்டலத்துக்கு செல்லக்கூடிய ஒரு செயலாக்கம் தான் நீர் உட்கசிந்து வெளியிடுதல். சரியா? அதான் நீர் உட்கசிந்து வெளியிடுதல் அப்படின்னா அவ்வளவுதான். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நீர் சுருங்குதல். நீர் சுருங்குதல்னு எடுத்துட்டீங்கன்னா இப்ப நீராவி வாயுவா இருக்குது நீரா மாறக்கூடிய ஒரு செயல். நீராவி நீராக மாறும் செயல்முறைக்கு நீர் சுருங்குதல் அப்படின்ற பேரு.
வளிமண்டலத்துல வெப்பக்காற்று மேலே எழுந்து குளிர்வடைந்து நீராவியை தக்க வைத்துக் கொள்ளும் திறனை இழக்கும். இழக்கும் போது நீர் சுருங்குதல் நிகழ்வு அப்படின்றது நடக்குது. சரியா? மிகுதியான நீராவி நீர் சுருங்குதலால் மேகமா மாறும். இந்த மேகங்கள் உருவாக காரணமாகுது. இந்த மேகங்கள் மழைப்பொழிவை உருவாக்குகிறது. நீர் சுழற்சியின் மூலம் நீராக புவிக்கு மீண்டும் வந்தடைகிறது. நீர் சுருங்குதல் ஆவியாதலோட எதிர்வினை. ஆவியாதல்ல நீர் வாயுவா மாறும். நீர் சுருங்குதல்ல வாயு அப்படின்றது நீரா மாறும். முடிஞ்சு போச்சு. அப்ப நீர் சுருங்குதலோட வகைகள் பார்க்கணும். நீர் எப்படிலாம் சுருங்குது அப்படின்னு பார்ப்போம். ஒன்று பனியா இருக்கலாம், இல்லை உறைபனியா இருக்கலாம், இல்லை அடர் மூடுபனியா இருக்கலாம், இல்லை மூடுபனியா இருக்கலாம். முதல்ல பனித்துளி பார்ப்போம். பனித்துளி அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா, புவியோட மேற்பரப்புல குளிர்ந்த பொருளின் மீது தண்ணி பட்டுச்சு அப்படின்னா, அது பனி அப்படின்றது உருவாகும். சரியா? அப்ப அந்த பொருளோட வெப்பநிலை எப்படி அப்படின்னா, பனிநிலையோட வெப்பநிலையோட குறைவா இருக்கும்போது உருவாகும். அப்புறம் உறைபனி. உறைபனியும் அதே மாதிரி தான். குளிர்ந்த பொருட்களோட மேற்பரப்புல நீராவி படும்போது பனி படிகமா மாறும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த பொருளோட வெப்பநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, உறைபனிக்கு கீழே போயிடும். அப்புறம் அடர் மூடுபனி. காற்றில் இருக்கும் நீர் சுருங்குதலால் செறிவூட்டப்பட்ட மிக நுண்ணிய நீர்த்துளிகளே அடர் மூடுபனி. சரியா? இது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1000 மீட்டர் இல்லைன்னா அதுக்கு குறைவான உயரம் உள்ள காற்று அடுக்கு அப்படின்னு சொல்றாங்க. காற்று அடுக்கு எவ்வளவு தான் 1000 மீட்டருப்பா காற்றோட அடுக்கு. அந்த இடத்துல மட்டும் தான் அடர் மூடுபனி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதோட உயரம் பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர். அதுக்கும் குறைவான உயரம், அதாவது விமான போக்குவரத்துக்கு உகந்தது. அடுத்து மூடுபனி. காற்று தொங்கு நிலையில் மிதக்கும் நுண்ணிய நீர்த்துளிகளை மூடுபனின்னு சொல்லுவோம். மூடுபனி. சரியா? மூடுபனியானது அடர் மூடுபனியை விட அடர்த்தி குறைவானது அப்படின்னு சொல்றாங்க. இது ரைட்டு. மூடுபனி அப்படின்றது அடர் மூடுபனியை விட அடர்த்தி கம்மியா இருக்கும். ஏன்னா அடர் மூடுபனி தான் அடர்த்தி ரொம்ப அதிகமா இருக்கும். சரியா? ஸோ அது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து மேகங்கள். மேகம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, வளிமண்டலத்தில் காணப்படக்கூடிய குறைந்த எடை கொண்ட மிக நுண்ணிய நீர்த்துளிகள் மற்றும் பனிப்படிகங்களை கொண்டிருக்கக்கூடியது. இது பார்த்தீங்கன்னா 2லேருந்து 100 மைக்ரான் வரையும் இருக்கும். சரியா? இதுக்கு அதிகமாக போணுச்சு அப்படின்னா இது நீர்த்துளிகளா மாறிடும். மேகம் உடைஞ்சிடும். 2லேருந்து 100 மைக்ரான் வரையும் தான் இருக்கணும் இதோட அளவு. இதை தாண்டி போணுச்சு அப்படின்னா நீர்த்துளிகளா மாற ஆரம்பிச்சிடும். சரியா? மழை பொழிய ஆரம்பிச்சிடும். மழையா பொழிய ஆரம்பிச்சிடும். இந்த மைக்ரான் அளவோட தாண்டி போகும்போது. நீர் சுருங்குதல் அப்படின்றது என்னன்னா, நீராவி காற்றில் செறிந்து பூரித நிலை அடையுது. நீர் சுருங்குதல்னா நீராவி காற்றில் செறிந்து பூரித நிலைனா, நீராவினா வாயு. வாயுலேருந்து நீரா மாறக்கூடியது தான் நீர் சுருங்குதல். வெப்ப காற்று குளிர்ந்த காற்றை விட அதிக அளவு நீராவியை தக்க வைத்துக் கொள்ளும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெப்ப காற்று தான் அதிகமா நீராவியை தக்க வச்சுக் கொள்ளும். வெப்பநிலை குறையும் பொழுது காற்று பூரித நிலை அடைகிறது. ஆமா. ஏன்னா வெப்ப காற்று நீராவி அதிகமா எடுத்துட்டு போவோம். அந்த வெப்பம் கம்மியாகிறப்ப காற்று பார்த்தீங்கன்னா பூரித நிலை அடைச்சிடும். அதான் நீரா மாறிடும். அப்புறம் மழைப்பொழிவோட டைப்ஸ். மழைப்பொழிவு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, மேகங்களிலிருந்து பல்வேறு வடிவங்களில் நீராக புவியின் மேற்பரப்பை வந்தடையக்கூடிய ஒரு நிகழ்வு தான். சரியா? அது பனியா வரலாம், இல்லை மேக துளிகளா வரலாம், இல்லை கல்மழையா வரலாம், இல்லை உறைபனி மழையா வரலாம், எப்படி வேணா வரலாம். அதோட வடிவங்கள் நம்ம பார்ப்போம். இந்த வடிவம் சொல்றாங்க பாருங்க. மழைப்பொழிவு வடிவம் ஒரு இடத்தில் நிலவும் வானிலை மற்றும் காலநிலத்தை சார்ந்து அமைகிறது. இது இம்பார்ட்டன்ட். மழைப்பொழிவோட வடிவம்ன்றது காலநிலை மற்றும் வானிலையை சார்ந்து அமைகிறது. சரியா? சில இடத்துல மழை பொழிவா இருக்கலாம், இல்லை தூறலா இருக்கலாம், இல்லை குளிர் பிரதேசங்கள்ல மழைப்பொழி பனியாகவும் பனிக்கட்டியாகவும் இருக்கும். அதெல்லாம் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் மழைனா நம்ம பார்ப்போம். 0.5 மில்லிமீட்டர் விட்டத்துக்கு அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அது மழைப்பொழிவு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? மழையோட பொதுவான வடிவம் மழைப்பொழிவு. இதையும் நோட் பண்ணிக்கணும். மழையோட பொதுவான வடிவம் என்ன அப்படின்னா மழைப்பொழிவு. இந்த மழைப்பொழிவு நீர்த்துளியின் வடிவத்தில் உள்ளதால் மழை அப்படின்னு சொல்லுவாங்க. மழைப்பொழிவு நீர் துளிகளோட வடிவத்தில் இருக்கிறதால மழை அப்படின்னு சொல்றாங்க. மழைனா என்னன்னு கேட்கலாம். 0.5 மில்லிமீட்டருக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா அதை மழைப்பொழிவு அப்படின்னும், 0.5 மில்லிமீட்டருக்கு குறைவாக இருந்துச்சுன்னா அதோட விட்டம் அதை தூறல்னு சொல்லுவாங்க. சரி, இதை மட்டும் நோட் பண்ணால் போதும். தூறல் எங்கேருந்து உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படை மேகங்கள்லேருந்து உருவாகும். இது இம்பார்ட்டன்ட். படை மேகங்கள்லேருந்து உருவாகக்கூடியது தூறல். அப்புறம் கல்மழை. கல்லும் இருக்கும், மழையும் இருக்கும். கல்மழை அப்படின்னா 5 மில்லிமீட்டர் விட்டத்துக்கு அதிகமாக இருக்கக்கூடிய பனித்துளிகள் இருந்துச்சு அப்படின்னா அது கல்மழைன்னு சொல்லுவோம். சரியா? இது இல்லாமல் பனிக்கட்டிகளும் நீர் துளிகளும் சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா அது கல்மழை. கல்மழை எப்போ பெய்யும்னா வளிமண்டலத்தில் 0 டிகிரி செல்சியஸுக்கும் வெப்பநிலை குறைவாக இருக்கும்போது மழைத்துளி விழும்போது நீர் உறைநிலையை சென்று விடுகிறது. அந்த மாதிரி 0 டிகிரி செல்சியஸ் குறைவாக இருக்கும்போது கல்மழை உருவாகும். 5 மில்லிமீட்டர் விட்டத்துக்கு மேலே இருக்கும் பனித்துளி அப்படின்றதும், அப்புறம் மழையும் இருக்கும். அப்புறம் உறைபனி மழை. உறைபனி மழை அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இதோட விட்டம் பார்த்தீங்கன்னா 0.5 மில்லிமீட்டரை விட அதிகமாக இருக்கும் உறைபனி மழை. இது எப்போ உறையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளிர்ந்த புவிப்பரப்பை தொடும்போது அம்மழைத்துளிகள் உறைந்து விடுகின்றன. இவையே உறைபனின்னு சொல்லுவாங்க. அதாவது கீழே பூமியில பட்டதுக்கு அப்புறம் தான் உறையும். சரியா? ஆலங்கட்டி மலை. ஆலங்கட்டி மலை அப்படின்னா 5 மில்லிமீட்டரை விட அதிகமாக இருக்கணும்.
சரியா? இது எங்க உருவாகும்னா, கார்த்திரள் மேகங்கள்ல உருவாகும். அடுத்து பனிப்பொழிவு. பனிப்பொழிவு அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துருவ பகுதிகள்லயும், மலைப்பகுதிகள்லயும் காணப்படும். இந்த பனித்திரள்கள் பொழிவதை பனிப்பொழிவுன்னு சொல்லுவாங்க. அது பனியா பொழியும். அவ்வளோதான். மேகத்தில் உள்ள வெப்பம் குறைவதன் காரணமாக நீராவி நேரடியாக பனிக்கட்டிகளாக மாறுகிறது. இதுதான் சொல்லுவாங்க அப்படின்னா, பனிப்பொழிவு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்து நீர் ஊடுருவல். நீர் ஊடுருவல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, புவியோட மேற்பரப்புக்குள்ள மண்ணின் அடுக்கைக்குள் நீர் போறத நீர் ஊடுருவல்னு சொல்லுவோம். மண்ணுக்கு கீழ போணுச்சு அப்படின்னா, அத வந்து நீர் ஊடுருவல்னு சொல்லுவோம். சரியா? நீர் ஊடுருவல் மூலம் மண் தற்காலிகமாக நீரை சேமித்து, மண்ணில் உள்ள உயிரினங்களுக்கும், தாவரங்களுக்கும் கிடைக்க செய்கிறது. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். மழைநீர் நிலத்திலிருந்து புவிக்கு அடியில் உள்ள பாறைகளின் அடுக்குகளுக்குள் சென்றடைகிறது. இவ்வாறு செல்லக்கூடிய நீர் வந்து பார்த்தீங்கன்னா, நீரூற்று வழியா வெளில வரும். அவ்வளோதான். குறிப்பிட்ட அளவு நீர் நிலத்தடியினுள் தங்குவதால், அதனை நிலத்தடி நீர் சொல்லுவோம். அந்த மாரி போற நீர் வந்து பார்த்தீங்கன்னா, நிலத்தடியில தங்கிரும். அத நிலத்தடி நீர்ன்னு நம்ம சொல்லுவோம். சரியா? அடுத்து நீர் உட்கசிதல் மற்றும் நீர் ஊடுருவல் ஆகியன ஒன்றோடொன்று தொடர்புடையது. அதான் நீர் உட்கசிதல்னா என்னன்னு பார்ப்போம். நீர் ஊடுருவலும், நீர் உட்கசிதலும் ஒன்றோட தொடர்புடையதுன்னு சொல்றாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நீர் உட்கசிவு அப்படின்றது மண்ணடுக்கு மற்றும் பாறை அடுக்குகளின் வாயிலாக ஊடுருவிய நீர் கீழ் நோக்கி நிலத்தடிகளில் நிலத்திற்கு அடியில் செல்றது. இப்ப இதான் வந்து மண் தரன்னு வச்சுக்குவோம். இந்த இடத்துக்குள்ள இந்த 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 பார்ட்ல போணுச்சு அப்படின்னா, இதுதான் பார்த்தீங்கன்னா நீர் ஊடுருவல்னு சொல்றாங்க. இங்கெல்லாம் பாறைகள்லாம் இருக்கும். இந்த பாறையையும் தாண்டி இதுக்கு கீழ போணுச்சு அப்படின்னா, இத தான் நீர் உட்கசிதல்னு சொல்றோம். புரிஞ்சதா? நீர் உட்கசிவு அப்படின்றது மண்ணடுக்கு மற்றும் பாறை அடுக்கின் வழியாக அதான் இந்த மண்ணடுக்கு பாறை அடுக்கு வழியா கீழே போறது. நீர் கீழ் நோக்கி நிலத்திற்கு அடியில் செல்வதாகும். நீர் ஊடுருவல் அப்படின்றது மண்ணின் மேற்பரப்பின் அடியில் நடக்குது. அதாவது மண்ணோட இதான் மண்ணுன்னு வச்சுக்கோங்க. மண்ணோட மேற்பரப்புல நடக்கிறது தான் நீர் ஊடுருவல். சரியா? இதன் மூலம் மண்ணின் மேற்பரப்பில் உள்ள நீர் தாவரங்களின் வேர்ப்பகுதிக்கு ஊடுருவி செல்கிறது. நீர் உட்கசிவு செயலானது ஊடுருவிய நீர் மண்ணடுக்கு மற்றும் பாறை இடுக்குகள் வழியாக சென்று நிலத்தடி நீராக உயர்கிறது. இவ்வாறு நீர் உட்கசிதல் என்பது செறிவூட்டப்பட்ட பகுதியிலிருந்து செறிவூட்டப்படாத பகுதிக்கு செல்லும் நீரோட்டம். அதை இப்படி ரெண்டா பிரிச்சோம்னா, இது செறிவூட்டப்பட்ட பகுதி. இதெல்லாம் செறிவூட்டப்படாத பகுதி. அதாவது இந்த செறிவூட்ட பகுதியிலிருந்து செறிவூட்டப்படாத பகுதிக்கு போயிடுச்சு அப்படின்னா, அதுதான் நீர் உட்கசிதல். அடுத்து நீர் வழிந்தோடல். சரியா? நீர் வழிந்தோடல் அப்படின்னா, நீர் வந்து பார்த்தீங்கன்னா, ஈர்ப்பு விசையினால இழுக்கப்பட்டு நிலப்பகுதியோட மேற்பரப்பு ஃபுல்லா போறது தான் பார்த்தீங்கன்னா, நீர் ஒரு வழிந்தோடல் அப்படின்னு சொல்றோம். நீர் வழிந்தோடல் அப்படின்றது மேற்பரப்பு நீரும், நிலத்தடி நீரும் புதுப்பிக்கப்படுகின்றன. நீர் வழிந்தோடல் மூலமா புதுப்பிக்கப்படுகிறது. சரியா? இது அல்லாம நிலத்தடி நீரும் புதுப்பிக்க உதவும். அப்படி என்ன நீர் வழிந்தோடல்னா, ஆறுகள், ஓடைகள், ஏரிகள்லாம் போயிட்டு நேரா போயிட்டு கடல்ல கலக்கிறது தான் நீர் வழிந்தோடல். சரியா? நிலத்துல டிராவல் ஆகுறது. நீர் வழிந்தோடல் மண்ணரிப்பு மூலம் பெரிய பள்ளத்தாக்குகள், மலை இடுக்குகள் மற்றும் அதனோடு தொடர்புடைய நிலத்தோற்றங்களை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்குது. பள்ளத்தாக்கு உருவாக்க தான் நீர் வழிந்தோடல் தான் காரணமா இருக்கு. இதோட டைப் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 இருக்கும்பா. மேல்மட்ட மழைநீர் வழிந்தோடல். மேல்மட்ட மழைநீர் வழிந்தோடல் அப்படின்னா, ஆ எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து மழை பெஞ்சுச்சு அப்படின்னா, மழையினோட ஒரு பகுதி பார்த்தீங்கன்னா, நீரோட இப்ப ஆறு, ஏரிலாம் போய் கலந்துரும். அந்த ஆறு, ஏரிலாம் போயிட்டு டைரக்ட்டா கடல்ல கலக்கிறது. அதான் சொல்லுவாங்கன்னா, காலத்திற்கு ஊடுருவலை விட அதிகமாக இருக்கும்போது. மழைப்பொழிவு அதிகமாகவும், நீண்ட காலத்திற்கும் ஊடுருவலை விட அதிகமாக இருக்கும்போதும் இந்த நிகழ்வு அப்படின்றது ஏற்படும். சரியா? நிலநீர் ஓட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேரு நிலநீர் ஓட்டம். ஏன்னா நிலத்துல ஓடக்கூடிய ஒரு நீரு. ஆறுகள், சிறு ஓடைகள், கடல்களில் இணைவதால் இது மேல்மட்ட நீர் வழிந்தோடல்னு சொல்லுவாங்க. மேல்மட்டத்துல நடக்கக்கூடியது. அடுத்து அடிப்பரப்பு நீர் வழிந்தோடல். அடிப்பரப்பு நீர் வழிந்தோடல் அப்படின்னா, அடிமண் அடுக்கினுள் நுழைந்து நிலத்தடி நீரில் கலக்காமல் இதான் இம்பார்ட்டன்ட். நிலத்தடி நீர்ல கலக்காமல் பக்கவாட்டு திசையில நகர்ந்து ஓடைகள், ஆறுகள் மற்றும் கடலுடன் கடப்பதால் இதற்கு அடிப்பட்ட நீர் வழிந்தோடல் அப்படின்ட்டு பேரு. அடிப்பரப்பு நீர் வழிந்தோடல் இடைநீர் ஓட்டம் எனவும் பொதுவாக குறிப்பாங்க. அதாவது இடையில போகக்கூடியது. இது மேல்மட்ட நீர் வழிந்தோடல் அதாவது ஆறு, குளம், ஏரியில் நடக்கக்கூடியது. இது வந்து பார்த்தோம்னா இடைநீர் ஓட்டம். இதுக்கு கீழே உள்ளது அடிமட்ட நீர் ஓட்டம். இது வந்து நிலத்தடி நீர்ல கலக்காது. அதுதான் முக்கியமான பாயிண்ட். சரியா? அடுத்து அடிமட்ட நீர் ஓட்டம். செறிவடைந்த நிலத்தடி நீர் மண்டலத்திலிருந்து நீர்ப்பாதை வழியாக நிலத்தடி நீராக ஓடுவதே அடிமட்ட நீர். நிலத்தடி நீரா ஓடுறது அடிமட்ட நீர் ஓட்டம். முடிஞ்சு போச்சு. நிலத்தடி நீர் மட்டத்தை விட நீர்ப்பாதையின் உயரம் குறைவாக இருக்கும்போது மட்டும்தான் இந்த இது வந்து நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வறண்ட மழையற்ற காலங்களில் நிலத்தடி நீரால் நீரூற்றப்படுகின்றன. முடிஞ்சு போச்சா? 3 பாயிண்ட் முடிஞ்சு போச்சு. நிலத்தடி நீரா இதுல ஓடாது. இது நிலத்தடி நீரா ஓடும். இது ஆறு, குளம், ஏரியில ஓடக்கூடியது.
அடுத்து இந்த பாக்ஸு ஆவியாதல் அப்படின்றது அங்குலம் அப்படின்னா சென்டிமீட்டர் சொல்லுவாங்க. அளக்க உதவக்கூடிய ஒரு கருவி. சரியா? அலகுகள் சாரி. மழைநீர் ஊடுருவல் அப்படின்றது அங்குலம் அல்லது சென்டிமீட்டர் ஹவருக்கு. மழைப்பொழிவு அங்குலம்னு சொல்லலாம், இல்ல மில்லிமீட்டர் சொல்லலாம், இல்ல சென்டிமீட்டர் சொல்லலாம். புவி மேற்பரப்பில் நீர் ஓடலோட கன அளவு அப்படின்னா கன அளவு பை வினாடி. மழை வலிவின் கன அளவு கன அடியில சொல்லுவாங்க. மழை நீரோட கொள்ளளவு கியூபிக், அதாவது ஏக்கர் அடிக்கு கன அடி அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அடுத்து பார்ப்போம். மீள்பாறைலாம் நம்ம உள்ள பார்த்தது மட்டும்தான் இருக்கும். வேற எதுவுமே இருக்காது. உள்ள என்னென்ன பார்த்தோமோ அது மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க அப்படியே. அடுத்த நீர் கொள்பாறைன்னா நோட் பண்ணிங்க. இது நிலத்திற்கு அடியில் உள்ள நீர் புகக்கூடிய மேலும் நீரை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பாறை அல்லது பாறையோட பிளவுகளாக காணப்படக்கூடியது. இப்போ ஆவி ஈர்ப்பு நம்ம முன்னாடியே சொல்லியாச்சு. நீர் ஊடுருவ சொல்லியாது, உட்கசித சொல்லியாது, பொழிவுனா என்னன்னு தெரியாம நீர் வழிந்தோடனாலும் என்னன்னு தெரியும். சரியா? அடுத்து பார்ப்போம் புக் பேக்கு. இதுக்கு என்ன சொல்லுவோம் பேரு? நீரியல் சுழற்சின்னு சொல்லுவோம். நன்னீரோட பெர்சன்டேஜ் எவ்வளோ? 2.80 நன்னீரோட பெர்சன்டேஜ். இதுக்கு என்ன சொல்லுவோம்? இதுக்கு பேரு ஆவி அதான் நீர் திரவமாய் சுருங்குதல். அதான் நீராக இருந்து நீராக மாறுதல், நீர் திரவமா சுருங்குறது. இதுக்கு பேரு நீர் வழிந்தோடல்னு சொல்லுவோமா? அடுத்து பார்ப்போம். நீர் தாவர நிலையிலிருந்து நீர் உட்கசிந்து வெளியிடுதல். சரியா? நீர் உட்கசிந்து வெளியிடுதல். குடிப்பதற்கு உகந்த நீரை என்ன சொல்லுவோம்? நன்னீர்னு சொல்லுவோம். இங்க இதுக்கு பேர் என்ன? ஈரப்பதமா? நீராவியோட அளவுனாலே ஈரப்பதம் தானே. அடுத்து 6 நிலைகளை பிரிக்கலாமா நீரியல் சுழற்சை? அடுத்து என்ன சொல்லலாம்? மழை பொழிவுன்னு சொல்லுவோமா இத? மழை பொழிவு. வளிமண்டலத்திலிருந்து புவியை நோக்கி வரக்கூடிய எல்லா வகையான நீருக்கும் மழை பொழிவுன்னு தான் பேரு. 5 மில்லிமீட்டர் 5 மீட்டரை விட குறைவா இருந்தா என்ன அர்த்தம்? தூறலா? தூறல் எதுலேருந்து வரும்? படைமேகத்திலேருந்து வரும். மூடுபனி அடர் மூடுபனியை விட அதிக அடர்த்தி கொண்டது. இந்த புக் பேக் தப்பா இருக்கு. அடர் மூடுபகுதி தான் அதிக அடர்த்தி கொண்டது. இது தப்பா இருக்கு. சரியா? அடுத்த தாவரங்கள் நீர் உட்கசிந்து வெளியே நடக்கும். நீர் சுருங்குதல் மேகங்கள் நடக்கக்கூடியது. பனித்துளி மற்றும் மழைத்துளி ரெண்டுமே சேர்ந்து வந்துச்சுன்னா கல்மலை. பனித்துளியும் மழைத்துளியும் சேர்ந்து சொன்னல அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க பாருங்க. நீர் ஊடுருவல்னா புவியோட மேற்பரப்புல நடக்கக்கூடியது.